வணக்கம் பிக்மை ஸ்டாக்ஸ் நண்பர்களே. இந்த பகுப்பாய்வுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்க ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்ஸ், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்னு என்னென்னவோ பாப்பீங்க. ஆனா நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த டேபிளோட அமைப்பு தான் உங்க லாபத்தையே அமைதியா பாதிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். சார்ட்ஸ், டேட்டா, பி ரேஷியோன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ற நாம நம்மளோட ஆஃபீஸ் லே அவுட்டை என்னைக்காவது அனலைஸ் பண்ணியிருக்கோமா? உங்க ஃபினான்ஷியல் முடிவுகளுக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல யோசிக்கலாம் வாங்க. உங்க ட்ரேடிங் டெஸ்க் அது உங்க வளர்ச்சிக்கு உதவுதா இல்ல தடையா இருக்கான்னு பாத்துடலாம். சரி, இப்போ வாஸ்து பத்தி பேசலாம். அட, இது ஏதோ மதம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு மூடநம்பிக்கைன்னு நினைச்சிடாதீங்க. இது அப்படி இல்ல. நம்ம போர்ட்ஃபோலியோவை ஆப்டிமைஸ் பண்ற மாதிரி நம்மளோட வெற்றிக்காக நம்ம இருக்கிற இடத்த ஆப்டிமைஸ் பண்றதுக்கான ஒரு பழங்கால ஹேக்னு இதை வச்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோவை அதிகப்படுத்துறது. இது மூலமா நம்ம தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். இன்னும் அதிக வாய்ப்புகளும் நம்மளை தேடி வரும். சரி, இப்ப நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்க வீடு இல்லனா ஆபீஸ்ல உங்களுக்கே தெரியாம உங்க செல்வத்தை தடுக்கிற ஒரு 5 முக்கியமான வாஸ்து தவறுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் அடடா, இதை நம்ம இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாமேன்னு நீங்களே சொல்லுவீங்க. முதல் தவறு ரொம்ப சிம்பிளான ஒண்ணு, தண்ணி லீக் ஆகுறது. நம்ம கிச்சன்லயோ பாத்ரூம்லயோ ஒரு டேப்ல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி ஒழுகிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா வாஸ்துப்படி இது உங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறதுக்கு சமம். ஒவ்வொரு சொட்டும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் வெளியே போறத குறிக்குது. சொல்லப்போனா உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு சின்ன ஆனா கண்டினியூஸான லாஸ் மாதிரி இது. இதுக்கான தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த லீக் ஆகுற பைப்பை உடனே சரி பண்ணுங்க. இது வெறும் பைப்பை சரி பண்றது மட்டும் இல்லைங்க, உங்க செல்வத்தை நீங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறீங்க, தேவையில்லாத பண இழப்பை தடுக்கிறீங்கன்றதுக்கான ஒரு சிம்பாலிக் ஆக்ஷன் இது. அடுத்து 2வது தவறு நம்ம எல்லாருமே பண்றதுதான் தேவையில்லாத குப்பைகள். நம்ம டேபிள் மேல இருக்கிற பேப்பர்ஸ், ஃபைல்ஸ், யூஸ் பண்ணாத பொருட்கள்னு எல்லாமே உங்க டேபிளை மட்டும் அடைக்கல, உங்க ஃபைனான்ஷியல் வாய்ப்புகளையும் சேர்த்து தான் பிளாக் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் பாசிட்டிவ் எனர்ஜியை தடுத்து தெளிவா சிந்திக்க விடாம பண்ணிடும். சோ உங்க இடத்த நீட்டா சுத்தமா வச்சுக்கோங்க. தெளிவான இடம் தெளிவான மனசு கொடுக்கும். ஒரு ட்ரேடரா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஷார்ப்பான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மைண்ட் எவ்வளோ முக்கியம்னு. உங்க இடத்த நீங்க ஒழுங்கா வச்சுக்கிட்டாலே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை எடுக்க தேவையான மென்டல் கிளாரிட்டி தானா வரும். இப்போ உங்க வீட்டு வாசலை பத்தி பேசலாம். உங்க வீட்டுக்குள்ள வர்ற புது புது டீல்ஸ் அல்லது வாய்ப்புகளோட என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த மெயின் டோர். யோசிச்சு பாருங்க, அந்த வாசல்லையே செருப்பு, தேவையில்லாத பொருள்னு ஒரே குப்பையா இருந்தா, இல்ல லைட் இல்லாம இருட்டா இருந்தா, இல்ல கதவை திறக்கும்போது கீச்சுன்னு சத்தம் போட்டா அது எப்படி இருக்கும்? அது வாய்ப்புகளை வரவேற்கிற மாதிரி இல்ல, விரட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு தீர்வு ரொம்பவே சிம்பிள். உங்க வீட்டு வாசலை எப்பவும் சுத்தமா தடை இல்லாம வச்சுக்கோங்க. நல்ல பிரகாசமான லைட் போடுங்க. கதவுல ஏதாச்சும் ரிப்பேர் இருந்தா அதை சரி பண்ணுங்க. இப்படி செய்யறது மூலமா நீங்க செல்வத்தையும் புது வாய்ப்புகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அடுத்தது ஒரு முக்கியமான ஜோன் பத்தி பார்க்கலாம். வாஸ்துல வடகிழக்கு மூலைய மனத்தெளிவோடையும் சரியான முடிவு எடுக்கிற திறமையோடையும் தொடர்பு படுத்துறாங்க. இது நம்ம ட்ரேடிங் முடிவுகளுக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த பகுதியில தேவையில்லாத குப்பைகளை வைக்கிறது இல்ல பாத்ரூம், கிச்சன் வர்றது எனர்ஜி ஃப்ளோவை பாதிக்கும். ஆனா அதே இடத்த சுத்தமாவும் காலியாவும் வச்சிருந்தா உங்க டிசிஷன் மேக்கிங் பவர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். இந்த தப்பா நம்மள நிறைய பேர் பண்றோம். உங்க டெஸ்க் ஒரு செவுத்த பார்த்த மாதிரி இருக்கா? வாஸ்துப்படி இது ஒரு தேக்க நிலையை குறிக்குது. நீங்க ஒரு செவத்தை பார்த்து உட்கார்ந்துருக்கும் போது உங்க யோசனைகளும் சரி, உங்களுக்கு வர வாய்ப்புகளும் சரி எல்லாமே லிமிட் ஆகிடும். இது உங்க போர்ட்ஃபோலியோ வளர்ச்சியில கூட ஒரு தேக்க நிலையை கொண்டு வரலாம். இதுக்கான தீர்வு உங்க டேபிளோட பொசிஷனை மாத்துறது தான். உங்க டெஸ்க ரூமோட கதவை பார்த்த மாதிரி போடுங்க. இது உங்களுக்கு ஒரு கமாண்ட் பொசிஷன் கொடுக்கும். அதாவது புது தகவல்கள், புது வாய்ப்புகளுக்கு நீங்க எப்பவும் தயாரா இருக்கிற ஒரு மனநிலையை இது உருவாக்கும். இது எனர்ஜியை ஃப்ரீயா ஃப்ளோ ஆக வச்சு உங்க கிரியேட்டிவிட்டியையும் ப்ரொடக்டிவிட்டியையும் கண்டிப்பா அதிகப்படுத்தும். சரி, நம்ம பார்த்த இந்த 5 முக்கியமான விஷயத்தையும் ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். நம்பர் 1, தண்ணி லீக் ஆகுறத சரி பண்ணுங்க. நம்பர் 2, உங்க இடத்த நீட்டா வச்சுக்கோங்க. நம்பர் 3, வீட்டு வாசலை சுத்தமா வைங்க. நம்பர் 4, வடகிழக்கு மூலைய பாதுகாப்பா வைங்க. கடைசியா நம்பர் 5, உங்க ஒர்க் டெஸ்க சரியான பொசிஷன்ல வைங்க. இதெல்லாமே நீங்க இன்னைக்கே செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ட்ரேடரா உங்க சொத்துக்களை மேனேஜ் பண்றதுல நீங்க எக்ஸ்பர்ட். ஆனா அந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கிற உங்க சூழலை அதையும் ஒரு முக்கியமான சொத்தா நீங்க பாக்குறீங்களா? உங்க ஒர்க் ஸ்பேஸை கொஞ்சம் மாத்துறது உங்க ரிட்டர்ன்ஸை மாத்துறதுக்கான அடுத்த பெரிய ஸ்டெப்பா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.